வணக்கம் வர்ஸ். நந்திதா சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை இட்லி பொடி தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10-12 வரமிளகாய், தேவையான அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1.5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இந்த உலக்கில் ஒரு உலக்கு கடலைப்பருப்பு, அதே உலக்கில் 1.25 உலக்கு உளுந்தம்பருப்பு. இது கருப்பு உளுந்து, நம்ம வீட்டில் உடச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் புடச்ச குருணை உளுந்து தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பேன் அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. இங்கே பாருங்க ஆவி வருது. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பை போட்டுட்டு அதை அப்படியே வறுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறும் பாத்திரத்தில் தான் வறுக்கணும். அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆகட்டுங்க. பொன்னிறம் ஆனோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா வறுத்துக்கலாம். இருக்குது, இன்னும் நல்லா செவந்து வரட்டும். நல்லா வறுத்தாச்சுங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பேனில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு அப்படியே ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பச்சை கருவேப்பிலை, அதனால் ட்ரை ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அதுக்காக தான். இங்கே பாருங்கள், நல்லா மொடன்னு சவுண்டு கேட்குது. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மறுபடியும் பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ வரமிளகாய் வறுத்து வச்சுருந்தோம்னா அதையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு 2 வதக்கிக்கலாம். அந்த பாத்திரம் சூட்டில் மட்டும் அந்த மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்தாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சட்டியில் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்ததில் போட்டுக்கலாங்க. இப்போ ஏன் சட்டியில் போட்டு வறுக்கிறோன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குங்க. இதில் போட்டு வறுத்தோன்னா ரொம்ப நாளைக்கு இட்லி பொடி கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதில் போட்டு வறுத்து எடுக்கிறோம். வேறுங்க வறுத்தாச்சு. கலர் மாறி இருக்கு பாருங்கள், வெள்ளை கலராக வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே வேறு பாத்திரத்தில் வச்சதோட இந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம்.